பொதுவா இன்னைக்கு சர்க்கரையை குறைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? கசப்பு சுவையான உணவுகள சாப்பிடுவோம். ஆனா நாவில் மட்டுமல்ல, வயிற்றிலும் கசப்பு இருக்கக்கூடிய உணவுகள் தான் உண்மையிலேயே சர்க்கரையை குறைக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு பாகற்காய் நம்ம சாப்பிடுறோம். அது வாயில் கசப்பை ஏற்படுத்தும், வயிற்றிலும் கசப்பை ஏற்படுத்தும். இன்றைக்கு வாழைப்பூவை நம்ம சாப்பிடுறோம். துவர்ப்பு கலந்த கசப்பு சுவையா இருக்கும். ஆனா வயிற்றுக்குள் போன உடனேயே அது இனிப்பு சுவையாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். அப்ப கசப்பு சுவை அப்படிங்கிறது இன்றைக்கு சர்க்கரையை குறைக்கக்கூடிய வரப்பிரசாதமாக இருந்தாலும் கூட, செரிமானத்தின் போது அது என்னவா மாறுது அப்படிங்கிற ஒரு புரிதல். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மிளகு நாவில் இட்டால் ஏற்படுகின்ற காரம் வயிற்றுக்குள் சென்று அமிலத்தோடு மாறும்போது இனிப்பாக மாறும். அதனால தான் அல்சர் இருக்கவங்க மிளகு சாப்பிட்டா கூட அவங்க வயித்துல எரிச்சலோ வலியோ வராது. ஆனா மிளகாய் வாயில் ஏற்படுகின்ற காரம் ஆசனவாய் வரையிலும் அதே எரிச்சலை உருவாக்கும். அந்த மாதிரி மறைந்த கசப்பு சுவை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு ஆயுர்வேதத்துல ரசம், குணம், வீரியம், விபாகம், பிரபாவம்னு 5 விஷயத்த சொல்லுவோம். சாப்பிடும்போது இருக்கக்கூடிய சுவை என்ன? குணம் சூடா குளிர்ச்சியா, வீரியம் உஷ்ணகுணம் அந்த மாதிரி வரக்கூடியது, விபாகம் அது ஜீரணமாகும் போது எப்படி மாறுது, பிரபாவம் ஸ்பெஷல் ஆக்ஷன் என்ன இருக்கு. ஸோ இந்த கால்குலேஷன் படி நம்மளுடைய உணவுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும்னா, சாப்பிடுகின்ற உணவு வாயில் மட்டும் கசப்பல்ல வயிற்றிலும் கசப்பாக மாறும்போது நம்முடைய சர்க்கரை நோய் வேகமாக கட்டுப்படுறதை பார்க்க முடியும். இந்த சுவையின் மூலமாக, அதாவது அறுசுவையின் மூலமாக எவ்வாறு சர்க்கரையை கட்டுப்படுத்தலாம்னு உங்களுக்கு புரியணுமா? எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.